நெறைய பேர் Instagram யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்படி நீங்க Instagram யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இருக்கிற ஏரியால, இல்ல உங்க ஊர்லயோ, இல்ல பக்கத்து ஊர்ல, இல்ல நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியா நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவங்களுடைய ஐடிக்கு நீங்க ரெக்வெஸ்ட் குடுக்க முடியும். ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அவங்க கூட பேசக்கூட முடியும். இந்த ட்ரிக்க எப்படா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, மறக்காம இந்த மாரி Instagram அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய Instagram ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழ சர்ச் பார் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப மேல ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்டின்னா, சேலம் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து சேலம் எக்ஸாம்பிளுக்காக பண்ணியிருக்கேன். நீங்க என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேலம் அப்படிங்கிறத பண்ணிட்டு, அங்க நமக்கு அக்கவுண்ட் ஆடியோ டேக் இருக்கும். பக்கம் பார்த்தீங்கன்னா, பிளேஸஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சேலம் இந்தியா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதோனே, இப்ப எக்கச்சக்கமான ஐடி நமக்கு வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க யார் ஐடியா பார்க்குறீங்கன்னு விரும்புறீங்களோ, அவங்களோட ஐடி நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்து, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு ஏரியா மட்டும் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் ஏற்காடு அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஏற்காடு அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்க ஜூம் இன், ஜூம் அவுட் 2மே பண்ணிக்க முடியும். இப்ப அந்த ஏற்காடு அப்படிங்கிற இடத்துல சர்ச் திஸ் ஏரியா அப்படிங்கிறது மட்டும் கேட்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்த ஏற்காடு அப்படிங்கிற இடத்துல மட்டும் யாரெல்லாம் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷோ ஆகும். இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேஷ்டேக் போட்டு போஸ்ட்டோ, ரீல்ஸோ போடுவாங்க இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் இது நமக்கு ஒர்க் ஆகுது. ஆனா பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இத லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.